அனைவருக்கும் வணக்கம். தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்ற தலைப்பில் நம்ம விரிவானம் பார்த்துட்ருக்கோம். நம்ம கடந்த 2 நாட்களாக, அதாவது சனி மற்றும் திங்கள் 2 நாட்களாக நம்ம இந்த துணை பாடத்தை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இதில் என்ன பார்த்தோம்? ஒரு குடும்பம், ஒரு வறுமையில் வாடக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க இருக்கக்கூடிய இடத்த பற்றி பார்த்தோம். இன்னொன்று, அங்கே புழுதி பறக்க ஒரு ஜீப் வந்தது. அதுலேருந்து நிறைய பேர் இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வழங்குறாங்க. அப்போது அந்த வறுமையில் வாடக்கூடிய குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவரும் போய் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அந்த பானையில் வச்சுருந்த கொண்டு போய் தண்ணியை கொடுக்குறாரு. தண்ணியை கொடுக்கும்போது அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரி அவன்கிட்ட அந்த ஒரு தட்டில் பிரியாணி, முட்டை இதெல்லாம் வச்சு கொடுக்குறாரு. அதை பார்த்ததும் அந்த ஏழை தாய் இருக்கா இல்லையா, அவரோட அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஏன் இதை வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கண்ணாலே கோபத்தோடு பார்க்குறாங்க. மொனன்னு ஏதோ திட்டுறாங்க இல்லையா? இது அந்த அதிகாரி கேட்டுட்ருக்காரு. என்ன அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே அதிகாரி என்ன பண்ணார், திடீர்னு எழுந்திருக்கிறார். அவர் எழுந்ததும் அவர் கூட நிறைய அடியாட்கள்லாம் வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களும் எழுந்திருக்காங்க. ஆனால் அவங்கள கையமர்த்தி விட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பாட்டை தட்டோட அந்த குடும்பத்தை நோக்கி நடந்து வராரு. சரியா? பாதி வழியிலே நின்றுட்டார். அப்படி நடந்து வரவர் பாதி வழியிலே நின்றுட்டார். இவர் இருக்கிறது அந்த கல் மாளிகைக்கு முன்னாடி, அந்த ஏழை குடும்பம் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையில் வெளியே இருக்காங்க இல்லையா? அப்போது அந்த குடும்பத்தை அங்கேயே பாதி வழியிலே என்ன நடக்குது அப்படிங்கிறத, அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடியதை பாதியிலே நின்று பார்க்குறாரு. கணவனுடன் இதுவரை வாதாடி இருக்கா, சுற்றுமுற்றும் பார்க்குறா. அவங்களுக்கு ஏற்கனவே 3 வயது மகள் ஒருத்தி இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா, அவள் அப்பா பக்கத்தில் நின்றுட்டு அம்மாவை கோபமாக பார்க்குறான். ஏன்னா அவங்க எல்லாமே வறுமையில் வாடக்கூடியவங்க. இப்படி வரக்கூடிய உணவை அம்மா வேணான்னு திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன பண்ணுறா, அம்மாவை கோபமாக பார்க்குறா. அந்த 1 வயது குழந்தை ஒன்று தட்டை வச்சிருக்குது இல்லையா கையில், ஏமா என்னை பெத்த அப்படின்ற மாதிரி தட்டை கையில் வச்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த தட்டை எடுத்துகிட்டு நிலாவே வா வா அப்படின்றது போல் அந்த சாப்பாட்டை பார்த்து கையாட்டியதான். இது மட்டுமா, அவங்க 2 நாய்க்குட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நாய்க்குட்டியும் அந்த சாப்பாட்டை பார்த்து வாழை ஆட்டுச்சான். வாழை ஆட்டது மட்டும் இல்லாமல் அந்த தாயை பார்த்து என்ன பண்ணுது, குறைக்கவும் ஆரம்பிக்குது. அவள் புரிஞ்சுக்கிட்டா. சரியா? அவங்கள பற்றி மட்டும் இல்லை, ஏன்னா அவங்க பசியில் வாடக்கூடியவங்க. அவங்க மட்டும் பசியில் வாடலை, இவளோட வயிற்றுலையும் பசி எப்படி இருக்குது, அப்படியே முள்ளு போல குத்தி வலி எடுக்குது. அவளே எழுந்து போய் தன்னோட கணவன் கையில் இருக்கக்கூடிய அந்த தட்டை எடுத்துகிட்டு கொடுக்குறா. அந்த குழந்தைகளும் வாயாட்டின, நாய்களும் என்ன பண்ணுச்சு, நன்றியோட வாலாட்டுச்சு. அப்பளம் மாதிரி. அதே சமயம் பார்த்திங்கன்னா அவள் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பங்கு கொண்ட வட்ட சப்பாத்திகளையும் கொண்டு வரான். அதில் ஆளுக்கு 2 கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த வெஜிடபிள் பிரியாணியும் உருளைக்கிழங்கு பொரியலையும் வைக்கிறான். சரியா? அவங்க இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லாத மகிழ்ச்சியில் அப்படியே ஒவ்வொன்றா தீர்ந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக மெல்ல மெல்ல அதை சாப்பிட்றாங்க. சரி, குழந்தைங்களுக்கு மட்டும், தன்னோட கணவன் குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்தாலும் அந்த உணவை இல்லை, அந்த நாய்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட்டுகிட்டே இருக்கா. குழந்தைகள் வாய் அசைக்கிறத பார்த்துட்டு அவளோட மனமும் அசைந்தது. ஆனால் இவ சாப்பிடல. சரியா? சரி, இப்போ இவங்கள பார்த்து நினைக்கிறா, இப்போ இப்படி சாப்பிட்றாங்களே, ராத்திரிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயினுடைய பார்வை அவங்க மேலே இருந்தது. இனிமேல் இந்த உணவை காண முடியாது அப்படின்றதுக்காக இப்படி கண்ணை மூடிட்டு சாப்பிட்றாங்களோ அப்படின்னு இருந்தது. சரியா? அவள் தனக்குள்ளே அப்போ தான் அவளுக்கு பசி எடுக்கிறதே தோணுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈயத்தட்டை எடுத்து ஒரு கவளத்தை ஊட்டி வாய்க்குள்ளே வைக்கிறாள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பசியில் வாடி போன குடும்பம் அது. அவளுக்கு வயிறெல்லாம் சுருங்கி போச்சு. அந்த ஒரு வாய் எடுத்து உள்ளே போகும்போது அவளோட தொண்டை அதை ஏற்க மறுக்குது. சரியா? அப்படியே என்ன பண்ணுது, குத்துது. அப்படி குத்திக்கிட்டே இருக்கு இல்லையா. இவர் இது எல்லாத்தையும் அந்த அதிகாரி ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அவர் பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. அப்போ அந்த உணவு உள்ளே போகும்போது அந்த உணவை ஏற்க மறுக்குது, தொண்டைக்குழியில் போய் அடைக்குது. அப்போ அந்த தண்ணீரை கொண்டு அவர் உடனே நீட்டுறாரு. அவள் அதை வாங்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டே அந்த தண்ணியை வாங்குறான். அந்த அதிகாரி பேசுகிறது தமிழ், அவளுக்கு புரியாது அப்படின்றது போல் தழுதழுக்க தமிழ்லையே பேசுகிறாரு. அப்படி என்ன அவர் பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை மாதிரி நானும் கஷ்டப்பட்ட தாய்க்கு தான் மகனாக பிறந்தேன், உன்னை என்னோட தாயாக நினச்சி கொடுக்குறேன், வாங்கிக்கோமா தண்ணியை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் அவளுக்கு அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றது புரியல. சரியா? ஆனால் அவரோட ஆத்மா, அதாவது அவரோட உள்ளம் தெரிஞ்சது, ஏதோ மனிதநேயத்தோடு தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சுது. அந்த தண்ணியை வாங்கிக்கிறா, லேசாக அப்படியே சிரிக்கிறா. பிறகு அவள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல்
என்ன பண்ணுறா, சகஜமாக சாப்பிட போகிறா. சரியா? இதுக்குள்ள அவளோட கணவன் இருக்கார் இல்லையா, அந்த கணவன் கிட்ட இவருக்கு தமிழ் தான் தெரியும். அரகுறை இந்தியில் ஏதோ பேசுகிறார். என்னப்பா இது, எங்கே பார்த்தாலும் ஒரு சுடுகாடாக கிடக்குது, இதோ இந்த திராட்சை கொடி கூட இரும்பு கம்பிகளில் கருகி கிடக்குது, பச்சை இலைகள் எல்லாம் பழுப்பேறி போயிருக்கு, அதாவது எங்கே பார்த்தாலும் வறண்டு போய் கிடக்குது, தண்ணியே இல்லாத மாதிரி திராட்சை வச்சிருக்க கொடி கூட என்ன ஆகுது, அப்படியே எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது, இவ்வளோ வறட்சி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், அதை ஏயா கேட்குறீங்க, இந்த மாதிரி பஞ்சத்தை நான் பிறந்த இந்த 30 வருஷத்தில் நான் பார்த்ததே இல்லை, மழை இப்போ மாதிரி எப்போவுமே எங்களை ஏமாத்தினதே இல்லை, இந்த நிலத்தை ஆண்டாண்டு காலமாக நான் தான் கவனித்து வரேன், என்னோட எஜமான தோட்டத்தில் பிரயோசனம் இல்லடா சொன்னப்ப, இனிமேல் உனக்கு சம்பளம் கிடையாது, இங்கே இருந்தா இரு, இல்லைன்னா உன் ஆட்களை மாதிரி பஞ்சம் பிழைக்க நாடோடியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அந்த வயலில் தான் வேலை செஞ்சுருக்காரு. சரியா? கிட்டத்தட்ட நல்ல விளையக்கூடிய வயல் அது. கொஞ்ச காலமாக என்ன ஆயிடுச்சு, இந்த வருஷம் மழையே வராமல் காஞ்சி போயிடுச்சு. அப்போ அந்த தோட்டத்தோட எஜமானர் சொல்கிறார், இனிமே நீ இந்த தோட்டத்தில் இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, உனக்கு சம்பளமும் என்னால் தர முடியாது, எப்படி உன்னோட ஆட்கள்லாம் எல்லாம் பஞ்சம் பிழைக்க போனாங்களோ அதே மாதிரி நீயும் நாடோடியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். உடனே இவனுக்கு வந்து, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்களே, என்னோட வேர்வையில் பழுத்துற திராட்சையை விற்ற எஜமானருக்கு லட்சமாக சம்பாதித்த போது சம்பளத்துக்கு மேலே ₹1 கூட கூட்டி கொடுக்கல, லாபம் வந்தப்ப கூலியை காட்டாதவர் நஷ்டம் வரும்போது கழிக்கக்கூடாது பாருங்க, ஆனால் இவர் சம்பளத்தில் கழித்து தந்தா கூட பரவாயில்ல, என்னையே கழிக்க பார்க்குறாரு, இது எந்த நியாயத்தில் சேர்த்திக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுவரைக்கும் அந்த திராட்சை தோட்டத்தில் லாபம், அதாவது லட்சமாக லாபம் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு, லட்சமாக லாபம் வந்திருக்கு. அந்த லாபம் வந்த போதெல்லாம் நீங்கள் எனக்கு வந்துட்டு இவர் சம்பளத்தை கூட்டி கொடுக்கல, இப்போது நஷ்டம் வந்தப்போ மட்டும் எனக்கு வந்து தட்டி கழிக்க பார்க்குறாரு, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த கிராமத்து கூலியாளின் யதார்த்தமான பேச்சை கேட்டு மலைத்து போன அந்த அதிகாரியினுடைய காலுக்குள்ளே அந்த 2 நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அது நுழைஞ்சு சுற்றி வருது. சரியா? அவர் இலையில கையை வைக்கும்போது அந்த கையையும், அந்த கை வாய்க்கு போகும்போது அந்த வாயையும், அந்த கை போன போக்கிலேயே உயர பார்க்குது. அதாவது அவர் சாப்பிட்டுட்டே வந்தார் இல்லையா, அவர் தட்டில் இருக்கிறத எடுத்து வாயில் போடும்போது இந்த நாய் எகிரி பார்க்குது. சரியா? அவர் இலையில் இருப்பதை தரையில் இறக்குவார். இப்படி அவர் எடுத்தெடுத்து போடுவதும் அந்த நாய்க்குட்டிகள் குலைத்து தின்பது மாதிரி தான். அவர் வாயில் வைக்கும்போது அந்த நாய் குலைக்குது, உடனே அவர் சாப்பிடாம என்ன பண்ணுறாரு, கீழே போடுறாரு, உடனே நாய் சாப்பிடுது. இப்படியே இவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். இது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவரை இலையை பார்க்குறாரு, பகின்றது அதில் கொஞ்சம் தான் இருந்தது, ஆனால் அந்த நாய்க்குட்டிங்க சும்மா இருக்கல, மீண்டும் குலைக்குது, வாலாட்டுது. இது அவருக்கு அதிகபட்சமாக தெரிந்தது. அவரை விடலை, இடுப்பில் எகிரின காலில் இடறின. அந்த நாய்க்குட்டி சும்மா இல்லாமல் என்ன பண்ணுது, அவர் மேலே ஏறுது. சரியா? திடீர்னு ஒரு சின்ன கல் வந்து நாய்க்குட்டி மேலே வந்து விழுவுது. அது ஒரு மண்குட்டி. சரியா? இன்னொன்று வந்து அந்த குட்டி நாய் மேலே போய் விழுது. மண்பட்ட நாய்க்குட்டி புத்திசாலி, எரிந்தவளை ஓரங்கட்டி பார்த்தது. அவளே கோபமாக குரலிட்டபடி கையை தூக்கிய போது அது சிறிது ஓடி போய் ஒரு இடத்தில் மண்ணாங்கட்டியாய் வடித்தது. இது அந்த நாய் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த தாய் என்ன பண்ணுறா, தப்புன்னு தெரியுது, அதை கல் எடுத்து அடிக்கிறா. ஒரு குட்டி மேலே விழுது, இன்னொரு குட்டி மேலே மண்ணில் தான் அடிக்கிறா, மண்பட்ட அந்த மண்கட்டியில் தான் அடிக்கிறா. அது என்ன பண்ணுது, அவளை ஓரங்கட்டி பார்த்து அப்படியே ஒரு ஓரம் போய் இருந்துக்குது. சரியா? அப்போது அங்கே திடீர்னு அவள் ஓடி வரா. அந்த நாயினுடைய கழுத்தை பிடித்து சற்று தொலைவில் மெதுவாகத்தான் தூக்கி போட்டா. கீழே விழுந்த அந்த சின்ன குட்டியோ சுரணையற்று கிடந்தது. அந்த நாயை பார்த்தது அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. தூக்கி போட்ட உடனே அது வந்து தூக்கி போட்டோடனே எதுவுமே சுரணையற்று இருந்தது. அதை பார்த்தோடனே அவளுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு போகிறாள். ஆனால் அதுவோ அவள் தன்னை மீண்டும் தாக்க வருவதை அனுமதித்து ஒரு காலை தூக்கியபடியே திராட்சை தோட்டத்துக்குள் ஓடியது. அது நடிச்சிருக்குது செத்த மாதிரி. ஆனால் இவளுக்கு அதை பார்த்ததும் என்ன ஆயிடுச்சு, பயந்து போயிடுச்சு. நாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த நாயை கொன்னுட்ட மாட்டுக்கு அப்படின்னு நினச்சி பயந்து போயிட்டான். அது திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஓடிச்சது. அப்போது அதனுடைய ஓலை ஒளி மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்தது. அவளோட வயிற்றுக்கு வலி வந்துருச்சு, ஏன்னா பசி எடுக்குது இல்லையா. ஆனால் இப்போ என்னாச்சு, அவள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டா இல்லையா, அதனால் பசியால் பழக்கப்பட்ட அந்த வயிறானது இப்போது வாயை வந்து வம்புக்கிழுது. 2 கவளமே எடுக்கப்பட்ட அந்த தட்டை அவள் ஆசையோடு பார்த்தா. அதை குழந்தை மாதிரி மடியில் வச்சுக்கிட்டு ஒரு கவளத்தை வாய்க்குள்ளே போட்டா. இவ்வளவு ருசியாக அவர் சாப்பிட்டதா நினைவில்லை. தட்டில் இன்னும் எவ்வளோ இருக்குது, 3/4வாசிக்கு மேலே இருந்தது. உண்டு சுவையில் சொக்கி அவள் லயித்த போது அந்த நாயின் ஓலை ஒளி அவளை
சுண்டிழுத்தது. ஏமா நீயா இப்படி செய்துட்ட என்பது போல அது ஒலித்தது. அவள் உடனே தட்டை கீழே வச்சுட்டு எச்சில் கையை தரையில் ஊன்றியபடியே எழுந்தாள். சுற்றுமுற்றும் கண்களை சுற்றவிட்டாள். காய்ந்து போன திராட்சை கொடிகள் படர்ந்த அந்த கம்பி பந்தலை தாங்கிய ஒரு கல் தூணின் கீழே அந்த நாய்க்குட்டி முனகலாக கிடந்தது. அவளை பார்த்து அப்போதும் வாலாட்டியது. எடுத்து சாப்பிட்றா பசிக்குதுன்னு. அதை பசிக்குதுன்னு சாப்பிட்ட உடனே அந்த நாய் குலைக்குது. ஏமா என்னை மட்டும் நீ இப்படி துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்றியே அப்படின்ற மாதிரி அவளுக்கு இருந்தது. உடனே சாப்பிடாம அவள் அப்படியே வச்சுட்டு அந்த நாயை பார்க்குறா. அந்த நாய்க்குட்டியை வாரி முத்தமிட்டு அதனோட முதுகை தடவிட்டா. உடனே அந்த நாய்க்கு என்ன பண்ணுறா, தன்னோட மடியில் படுக்க வச்சு அதை தாளாட்டுறா. பின்ன தன்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்டை இழுத்து அந்த கவலகலமாக இருந்த அந்த உணவை கவலமாக உருட்டி அதனோட வாய்க்குள்ளே போடுறா. அந்த செல்லக்குட்டியோ பிகு செய்தபடி அவள் கையை லாவகமாக விட்டுவிட்டு கவலத்தை மட்டும் கவ்விக்கொண்டே இருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த தட்டில் இருந்தக்கூடிய உணவு குறைய குறைய அவளுடைய தாய்மை கூடிக்கொண்டே இருந்தது. பயங்கர பசியில் வறுமையில் வாடக்கூடிய குடும்பம்தான் அவங்க. இந்த உணவு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிக கடினமானது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த நாய்க்கு என்ன பண்ணுறா, அந்த உணவை வழங்குறா. சரியா, தான் மட்டும் சாப்பிடக்கூடாது, தான் பசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தன்னுடைய குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கணும், பசியால் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய்மை உள்ளத்தோட அந்த நாய்க்குட்டிங்களுக்கு அந்த உணவை வழங்குறா. இதில் தான் இந்த நம்மளுடைய சமுத்திரம் அவர்கள் சொன்ன தாய்மைக்கு வறட்சி அப்படிங்கிறது இல்லை அப்படின்ற தலைப்பு மிக பொருத்தமாக இருக்குது. மாணவர்களே, இந்த துணைப்பாடத்தை நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க. இதை ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதனுடைய பொருள் உங்களுக்கு நல்லா புரியும். எப்போவுமே ஒரு தாய் என்பவள் எப்படிப்பட்டவள், ஒரு அமுத சுரபியை போன்றவள். சரியா, எவ்வளவு சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் தான் பசியாக இருந்தால் கூட தன்னுடன் இருக்கக்கூடியவர்களுடைய பசியை போக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய தாய்மை உள்ளம் கொண்டவள். சரியா மாணவர்களே, நன்றி, வணக்கம்.